அல்லாஹ் ஒரு சட்டம் வச்சு அல்லாஹ் சொல்லிட்டான் சாராயம் ஹராம், அவ்வளோதான், எவனும் பேசக்கூடாது, எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள், ஒழுங்காக கட்டுப்பட்டு நடங்க. அல்லாஹ் சொல்லிட்டான் ஆணும் ஆணும் கல்யாணம் பண்ணக்கூடாது, எவனும் எதிர்த்து பேசக்கூடாது, அல்லாஹ்வுடைய அடிமைகள் எல்லாரும் ஒழுங்காக கட்டுப்பட்டு நடங்க. அந்த வட்டிக்கு எல்லாம் பேசுவான்ல, இந்த நியாயம் தர்மம் இதெல்லாம், அதாவது என்ன சொல்கிறது, வட்டிக்கு வந்து இந்த லாஜிக் பேசுவாங்க யூதர்கள், வந்து வட்டியும் வியாபாரத்தை போன்றதான்னு, இந்த பேச்செல்லாம் பேசாத, இது நான் சொல்கிறேன் அது நீ சொல்கிற, இது நான் அல்லாஹ் நீ அடிமை, நீ எப்படா சொல்லலாங்கிறான். இதுதான் மேட்ரு. அப்போ இஸ்லாத்துடைய கொள்கைகள் பொறுத்த வரைக்கும் பேசி நிரூபிக்கவே முடியாது. இது அழகான சித்தாந்தங்களை கொண்ட மார்க்கம் இஸ்லாம், ஒரு இனிய மார்க்கம் இஸ்லாம், ஒரு அருமையான மார்க்கம், மண்ணுக்கேற்ற மார்க்கம், கல்லுக்கேற்ற மார்க்கம், எல்லாத்தையும் பேச வேண்டியதுதான். மனிதனுக்கு ஏற்ற மாதிரி என்ன தான் தலை பேசினாலும் ஏற்றுக்கவே மாட்டான், மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருப்போம். இங்கே ஒரே விஷயம், நம்மளை படைச்சவன் வருதான், அவன் சொல்கிறத கேட்டு நடக்கணும், அது நல்லதாக கேட்டதா நமக்கு தெரியாது, மொத்தத்தில் அவன் பேச்சுக்கு நடக்கணும், ஓகேவா இல்லையா, இதுதான் விஷயம். இதுதான் வந்து அல்லாஹ் சொல்றான், நிராகரிப்போரின் வாக்கை அல்லாஹ் கீழாக்கினான், ஏனெனில் அல்லாஹ்வின் வாக்கு தான் எப்போதும் மேலோங்கும், எப்பவுமே என் வாக்கு தான் ஜெயிக்குங்கிறான். சரி, நிராகரிப்போர் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு வாக்கு நீங்கள் போடுங்க, ஒன்றும் இல்லை, நாளைக்கு காலையில் வந்துருங்க, நீங்கள் எல்லாம் அல்லாஹ் மிஞ்சிய சக்திகள் இல்லை, சூரியனை பார்த்து கிழக்குலேருந்து வராத மேற்குலேருந்து வான்னு சொல்லுங்க, சூரியன் கேட்குதான்னு பார்ப்போம். ஒரு மாங்காய் மரத்தை பார்த்து இதிலிருந்து தேங்காய் வரணும்னு ஆர்டர் போடுங்க, வருதான்னு பார்ப்போம். ஒரு தண்ணி ஒரு மீனை எடுத்து வெளியே போட்டு நீ வந்து மணலில் நடந்து போன்னு ஒரு ஆர்டர் போடுங்க, செய்யுதான்னு பார்ப்போம். அல்லாஹ்வுடைய வாக்கு தான் எல்லா இடத்துலையும் ஜெயிக்குது. இந்த இடத்துல மனிதர்கள் தங்களுடைய விவகாரங்களுக்கு உள்ள அல்லாஹ்வுடைய வாக்கை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நாங்களே எங்கள் விஷயங்களை பேசி தீர்த்துக்குவோம், நீ உள்ளே வராதங்கிறான். இது வந்து குஃப்ரு, இது மிகப்பெரிய குஃப்ரு. இதை யாரும் உணரக்கூட மாட்டேங்கிறாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கை சேதம். உணரக்கூட மாட்டேங்கிறாங்க. இது வந்து நாங்கள் எங்கள் விவகாரம், அல்லாஹ் எங்களுக்கு இது பர்மிஷன் கொடுத்துருக்குறான். அப்போ குர்ஆனில் இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் என்ன, அது ரெக்கமெண்டேஷனா, இப்படி செஞ்சு பாரு நல்லா இருக்கும்னு அல்லாஹ் சொல்கிறேன்னா செய்யுங்கிறான். அப்போ இந்த இடத்துல செஞ்சு பாருலாம் சொல்லு, இதை செய்தால் குற்றங்கள் குறையும், இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறது டைம் இல்லை. அவன் ஒத்துக்கவே மாட்டான். எப்போ நீ செய்வ குற்றங்கள் குறையணும் ஒத்துக்குவானா? ஒத்துக்கவே மாட்டான். அப்போ ஒரு ஊரை நீ வந்து செஞ்சு காமி, அந்த ஊரை ரோல் மாடல் காமி, அப்போதான் வந்து அவனுக்கு புரியும் இது எந்த அளவுக்கு சரியானதுங்கிறது. அப்போ அல்லாஹ்வின் வாக்கு மேலோங்கணும், அல்லாஹ் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் சொல்லி அல்லாஹ் இந்த 9:40 38 39 40 அல்லாஹ் பயங்கரமான ஒரு பயான். இது சாதாரண பயான், இது அல்லாஹ்வுடைய பயான், மனுஷன் பேசுகிற பயான் இல்லை, சாதாரண பயான் இல்லை, அல்லாஹ்வுடைய பயான்.